ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கேற்ற அறுவடை தான் கிடைக்கும். அதே மாதிரி கர்த்தருக்கு நீங்க வெட்ட வேண்டியதை வெட்டினாதான் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும். வெட்ட வேண்டியதுன்னா ஒண்ணும் இல்ல, காணிக்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதே நடக்க வேண்டியது நடக்குமா. ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கேற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதை விதைச்சா அதற்கேற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணிக்கை கொடுத்தா அதுக்கேற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதான் வேதத்தின் ரகசியம். உண்மையில இயேசுன்னு ஒருத்தவர் இருந்திருந்து அவர் மட்டும் இந்த ஆள் சொல்றதை கேட்டிருந்தா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. பேசிட்டு இருக்க பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு இருப்பாப்ல. இது என்னங்கடா, அது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஒரு சர்டிபிகேட் வாங்க போனா அங்க உள்ள ஒரு பியூன்னு சொல்லுவேன், சார் அந்த ஆபீசருக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நடக்க வேண்டியது நடக்கும் சார் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த ஆள் என்னமோ இயேசுக்கு பியூனு மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இவங்களுக்கு கல்லா கட்டணும்ன்றதுக்காண்டி என்னென்ன உருட்டுறாங்க பாருங்க. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க நடுத்தரில் உட்காந்து 4 பேர்ட்ட பிச்சை எடுத்து பிழைக்கலாமேடா. என்னமோ இவங்க வைக்கல உண்டியல்ல உழுகிற காணிக்கே இயேசு நைட்டோட நைட்டா வந்து அவரோட சோழனா பையில அள்ளி போட்டு போக போற மாதிரி.